குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஜியாகிரஃபியில் 5th லெசன் இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட் இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட் எப்படி என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், அப்புறம் ட்ரேட் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்: டு அண்டர்ஸ்டாண்ட் த growth அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா, டு நோ அபவுட் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, மனித வள மேம்பாடு எப்படி இருக்குது, to learn the transport systems of India, transport system, then communication system, then to assess the nature of trade in India, இந்தியாவுடைய வணிகத்தின் தன்மை எப்படி போயிட்டுருக்குது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பாப்புலேஷன்னா என்ன, சென்சஸ் எப்போ எடுக்கிறாங்க, தென் பாப்புலேஷன் growth அண்ட் பாப்புலேஷன் சேஞ்ச், மைக்ரேஷன், லிட்ரஸி ரேட், அர்பனைசேஷன், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஜியாகிரஃபி ஆஃப் எனி ரீஜியன். மக்கள் தொகையை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பை பற்றி படிக்கக்கூடிய ஒரு கூறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். The human population has many components. நிறையா அதில் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபண்டமெண்டல் எது அப்படின்னாக்கா நம்பர், கம்போசிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி. Therefore, it is essential to study these components. The study of these aspects also would reveal the workforce of the country. இது எல்லாம் பற்றி நமக்கு தெரியறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டோடைய மனித சக்தியை பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். தென் பாப்புலேஷன், மக்கள் தொகை. The total number of people residing in a country at a specified period of time is called the population. பாப்புலேஷன்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வாழக்கூடிய மொத்த மக்கள் தொகையோட எண்ணிக்கையை நாம் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. வேர்ல்டுலேயே அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறது சைனா ஃபஸ்ட் பிளேஸ்லேயும், இந்தியா செகண்ட் பிளேஸ்லேயும் இருக்குது. India covers only 2.4% of the total land area of the world, but is the home of about 17.5% of the world's population. உலகோட மொத்த நிலப்பரப்பில் இந்தியா 2.4% தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 17.5% இது அதிகமாக இருக்குது. It shows that இது எதை காட்டுது அப்படின்னா the proportion of population of India is far higher than the proportion of its area. இது எதை காட்டுது அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஏரியாவோட அளவை விடவுமே பாப்புலேஷனோட லெவல் அதிகமாக இருக்குது. Thus, a little more than 1 out of every 6 persons in the world is from India. இது எதை காட்டுது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் 6th மெம்பர் யாராக இருக்கிறா அப்படின்னா ஒரு இந்தியனாக இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்சஸ். சென்சஸ் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்கிறோம். பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்பைலிங், அனலைசிங் ஆர் அதர்வைஸ் டிசிமெண்டிங் டெமோக்ராஃபிக், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டேட்டா பெர்டைனிங் அட் ஏ ஸ்பெசிஃபைட் டைம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டோடைய லிமிட்டட் ஏரியா இருக்கும் இல்லையா, நம்மளோட பவுண்ட்ரி, அந்த எல்லைக்குள்ளே இருக்க முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் மக்களுடைய பொருளாதாரம், சமூக புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க? கம்பைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பகுப்பாய்வு செஞ்சு மக்களை பற்றின விவரங்களை அதில் கொடுக்குறாங்க. இட் ஹேப்பன்ஸ் இன் அன் இன்டர்வல் ஆஃப் 10 years. இது ரெகுலராக செய்ய மாட்டாங்க. 10 years ஒன்ஸ் தான் பாப்புலேஷன் சென்சஸ் கவுண்ட் பண்ணுறாங்க. இந்த டேட்டா கலெக்டட் த்ரூ த சென்சஸ் ஆர் யூஸ்டு ஃபார், இந்த பாப்புலேஷன் சென்சஸ் எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங், பாலிசி மேக்கிங் அஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் பை த கவர்மெண்ட். அரசாங்கத்துக்கு தேவையான அந்த மேட்டர்ஸ் இருக்குல்ல, கணக்கெடுத்த விஷயங்கள், இதெல்லாம் நிர்வாக திட்டமிடுறதுக்கு, கொள்கைகளை உருவாக்குறதுக்கு, இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோட மேலாண்மை, திட்ட மேலாண்மைக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன் இந்தியா, த ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் கேரிட் அவுட் இன் த இயர் 1872.
இந்தியாவில் ஃபஸ்ட்டு சென்சஸ் 1872 எடுத்தாங்க. பட் த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் சின்கோர்னஸ் சென்சஸ் வாஸ் கண்டக்டட் இன் 1881. முழுமையான கணக்கெடுப்பு அது வந்து 1881 தான் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 2011 சென்சஸ் ரெப்ரசன்ட்ஸ் த 15th சென்சஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி 2011 சென்சஸ் எடுத்துருக்குறாங்க. அது வந்து இந்தியாவுடைய 15th சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2021 சென்சஸ் போயிட்டுருக்குது. தென் இந்த சென்சஸில் யார் எடுப்பாங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் அந்த வேலையை செய்வாங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். The term population distribution refers to the way of people are spaced over the earth's surface. அதாவது புவியோட மேற்பரப்பில் மக்கள் வந்து எவ்வளவு இடைவெளியில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். The distribution of population in India is quite uneven because of the vast variation in the availability of resources. நம்மளோட availability of resources வந்து வேரி ஆகுது. எல்லா இடத்துலையும் நம்மளோட ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. Population is mostly concentrated in the regions of industrial centers and the good agricultural lands. மக்கள் அதிகமாக எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ், அங்கேயும் நல்ல அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் எங்கே இருக்குதோ அந்த பகுதியிலேயே மக்களுடைய பாப்புலேஷன் லெவல் அதிகமாக இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு பக்கம் சொல்லப்போனால் இந்த ஏரியாஸ் சச்சஸ் ஹை மவுண்டைன்ஸ், ஆரிட் லேண்ட்ஸ், திக்லி ஃபாரஸ்டட் ஏரியாஸ் அண்ட் சம் ரிமோட் கார்னர்ஸ் ஆர் வெரி தின்லி பாப்புலேட்டட். இன்னும் சில பகுதிகளில் வந்து ஹை மவுண்டன் உயரமான மலைப்பகுதிகள், வறண்ட நிலங்கள், அப்புறம் அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் ரிமோட் கார்னர், இந்த பகுதிகளில் மக்கள் தொகையோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் சம் ஏரியாஸ் ஆர் ஈவன் அன்இன்ஹாபிட்டட். இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கேயும் மக்கள் தொகை அளவு கம்மியாக இருக்கும். டெரைன், கிளைமேட், சாயில், வாட்டர் பாடிஸ், மினரல் ரிசோர்சஸ், இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் and urbanization are the major factors which affect the distribution of population in our country. அதாவது டெரைன் நிலப்பரப்பு, கிளைமேட்டு, நல்ல கிளைமேட் இருந்தால் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். தென் சாயில் மண்வளம், வாட்டர் பாடிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், மினரல் ரிசோர்ஸஸ் அங்கே கிடைக்கக்கூடிய மினரல்ஸோட அளவு, இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அது அர்பனைஸ்டு ஏரியாவாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் மக்கள் தொகையோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் பாப்புலேஷன் அதிகமாக குறைவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவில் Uttar Pradesh is the most populous state in the country with a population of 199.5 million, followed by Maharashtra, then Bihar, then West Bengal and the combined Andhra Pradesh and Telangana. இந்த Uttar Pradesh, then Maharashtra, Bihar, West Bengal, Andhra Pradesh and Telangana, இந்த 5 states மட்டும்தான் அதிகமான பாப்புலேஷன். சொல்லப்போனால் these 5 states account for about half of the country's population. இந்தியாவுடைய மொத்த பாப்புலேஷனில் பாதி பாப்புலேஷன் இந்த 5 ஸ்டேட்ஸில் மட்டுமே இருக்கிறாங்க. ரொம்ப குறைவான பாப்புலேஷன் எங்கே அப்படின்னா சிக்கிம். சிக்கிம் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. தட் இஸ் 0.61 மில்லியன் பீப்புள் தான் அங்கே இருக்கிறாங்க. இது வந்து ஸ்டேட்ஸில். அடுத்து யூனியன் டெரிட்டரின்னு பார்க்கும்போது டெல்லி வந்து டாப்பில் இருக்குது. டெல்லி வித் 16.75 மில்லியன் பாப்புலேஷன் டாப்ஸ் அமாங் த யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரியிலேயே டெல்லியில் பாப்புலேஷன் லெவல் அதிகமாக இருக்குது. The uneven distribution of population in the country is the result of several factors. மக்கள் தொகை வந்து அன்ஈவனாக சமனற்ற நிலைமையில் சில பகுதிகளில் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இப்போ ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒன்ஸ். இந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது ரிலீஃப், கிளைமேட், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ், இது எல்லாம் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸில் வருது. சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் த ரிலீஜியன், கல்ச்சர், தென் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், economy, human settlements, transport, network, then industrialization, urbanization, employment opportunity, இதெல்லாம் சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் கீழே வருது. சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் காரணங்கள் இதெல்லாம். இந்த காரணங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா மக்கள் தொகையோட அளவு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ட்ராபேக்னு மக்கள் ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்க வாழ விருப்பப்படாமல் இடத்த விட்டு அவங்க மாறிடுறாங்க. தென் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி. It is expressed as number of persons per square kilometers. இதை நாம் எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ணுறோம், எப்படி நம்ம தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பீப்புள் வாழ்கிறாங்க அதை பொறுத்து அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குதா குறைவாக இருக்குதா நாம் டிசைட் பண்ணுறோம்.
According to 2011, the average density of population in India is 382 persons per square kilometers. 2011 சென்சஸ் படி இந்தியாவுடைய பாப்புலேஷன் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அதில் 382 பர்சன்ஸ் இருக்கிறதா சென்சஸ் நமக்கு சொல்லுது. India is one of the most thickly populated 10 countries of the world. The most densely populated state of India is இந்தியாவில் அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து பீகார். அண்ட் த ஸ்டேட் வித் லீஸ்ட் பாப்புலேஷன், அதிகமான பாப்புலேஷன் மீன்ஸ் அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் அதிகமான பீப்புள், மக்கள் தொகை அடர்த்தி அதிகம், பீகாரில் அதிகம். லீஸ்ட் பாப்புலேஷன் எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். அமாங் த யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் டெல்லியில் டென்ஸ்லி பாப்புலேஷன், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் லோயஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். தென் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் பாப்புலேஷன் சேஞ்ச், மக்கள் தொகை வளர்ச்சி, மக்கள் தொகை மாற்றம். பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு அன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் அன் ஏரியா ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர் பீரியட். மக்கள் தொகை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து மற்றொரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கிறதையோ இல்லைனா குறையிறதையோ நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்னா என்னென்னா, பாப்புலேஷன் க்ரோத் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த பர்த் ரேட், death rate and migration. These three makes the change in the population. Birth rate, death rate and migration. Birth rate na enna? Birth rate refers to the number of live births per 1000 people in a year. அதாவது பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிரோட பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம். 1000 குழந்தைங்க பிறக்குதுன்னா அதில் எவ்வளோ உயிரோடு இருக்குது, இதை நம்ம பர்த் ரேட்னு சொல்கிறோம். இதையே நம்ம டெத் ரேட்னு என்ன சொல்வோம், நம்பர் ஆஃப் டெத்ஸ் பெர் 1000 பீப்புள் இன் ஏ இயர். இறப்பு விகிதம் வந்து ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் இறந்தவங்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது நாம் டெத் ரேட்னு சொல்கிறோம். The rapid decline in death rate is the major cause of the rapid growth of population in India. இந்தியாவில் இறப்பு விதத்தோட அளவு என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன் குறையுது? இந்தியாவில் மெடிசின் வந்து நல்ல லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் நல்ல லெவலில் டெவலப் ஆகும்போது இறப்போட விகிதம் குறையுது. இறப்போட விகிதம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், பாப்புலேஷனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 40 வயசில் 50 வயசில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, அவரோட இறப்பை நம்மளால் ஒரு 10 இயர்ஸ் தள்ளி போட முடியுது அப்படின்னா அவள் பாப்புலேஷன் லெவல் என்ன ஆகும், அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை அதிகரிக்கிறதுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் கம்ஸ் மைக்ரேஷன். மைக்ரேஷன் இட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜியன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். மைக்ரேஷனா இடப்பெயர்வு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் இடம் மாறி வாழ்க்கை நடத்துறத நம்ம மைக்ரேஷன் சொல்கிறோம். இட் கேன் பி இன்டர்னல் அப்படின்னா வித்தின் எ கண்ட்ரி, ஆர் இன்டர்நேஷ்னலாக பிட்வீன் த கண்ட்ரிஸ். இன்டர்னல் மைக்ரேஷன் டஸ் நாட் சேஞ்ச் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் எ கண்ட்ரி, பட் இட் இன்ஃப்ளூயன்சஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் எ கண்ட்ரி. இன்டர்னல் மைக்ரேஷன் வந்து ஒரு கண்ட்ரியை பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க அந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறுவாங்க. கன்னியாகுமரி தூத்துக்குடி போவாங்க, அல்லது கன்னியாகுமரியிலேருந்து மதுரை போவாங்க, இல்லைன்னா சென்னை போவாங்க. இப்படி அல்லது கன்னியாகுமரியிலேருந்து வேறு ஸ்டேட்டு கூட மாறலாம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், அப்புறம் மதுரையில். சரி, ஒவ்வொரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது அங்கே டென்சிட்டியோட லெவல் தான் மாறும். ஒரு இடத்துல குறைவாகும், ஒரு இடத்துல அதிகமாகும், ஆனால் எந்த பெரிய சேஞ்சஸும் வராது. பட் it influences the distribution of population in the country. It plays an important role in changing the composition and distribution of population. Component changes வந்து எதில் மட்டும்தான் வருது, important role changing the composition and distribution of the population மட்டும்தான் இருக்குது. In India, the mass migration is from rural to urban. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதிகமான மைக்ரேஷன் எங்கேருந்து எங்கே நடக்குதுன்னா கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் இடம்பெயர்றாங்க. பிகாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். Unemployment and underemployment is the rural areas are the push factors, and the employment opportunity and higher wages in the urban areas caused by the industrial development are the pull factors of migration in the country. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்லாதது. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அவனால் நிறைய செய்ய முடியும், பட் அந்த லெவலுக்கு அவன் செய்யக்கூடிய லெவலுக்கு அங்கே வேலை இருக்காது. அல்லது இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா 10 பேர் செய்கிற வேலையை 20 பேர் செய்வாங்க. இதை நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது டிஸ்கைஸ்டு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரூரல்ல இருந்து அர்பனுக்கு இதெல்லாம் புஷ் ஃபேக்டர்ஸ்.
இங்கே புல் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா அர்பன் சைடு இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கும். சேம் டைம் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதனால் ரூரல்ல இருந்து அர்பனுக்கு பீப்புள் என்ன செய்கிறாங்க, மைக்ரேட் ஆகுறாங்க. தென் பாப்புலேஷன் காம்போசிஷன், மக்கள் தொகை கலவை அப்படின்னு சொல்லிட்டு பேர். பாப்புலேஷன் காம்போசிஷன் ரெஃபர்ஸ் டு த கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் as ஏஜ், செக்ஸ், மார்ஷியல் ஸ்டேட்டஸ், caste, religion, language, education, occupation, etc. இதெல்லாம் population composition கலவையில் வருது. The study of composition of population helps us to understand the social, economic and demographic structure of the population. இந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கலவை இதை பற்றி நம்ம கற்றுக்கிறது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா, சமூக பொருளாதார மக்கள் தொகையோடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிக்க முடியுது. தென் கம்ஸ் ஏஜ் காம்போசிஷன். ஏஜ் காம்போசிஷன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஜ் காம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷன் வயது கலவை காம்போசிஷன் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இன் ஏ கண்ட்ரி. இதை வந்து நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் சில்ட்ரன். இவங்க வந்து 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க இல்லையா, அம்மா அப்பாவோடைய ஒர்க்கை சார்ந்திருப்பாங்க. அவங்களால எந்த இன்கமும் ஏர்ன் பண்ண முடியாது. அதே மாதிரி அபவ் 60 ஏஜ் அவங்களும் டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்களாலும் என்ன கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க வேணால் அவங்களுக்கு பென்ஷன் வரும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவங்க பார்த்துக்க முடியும். ஆனால் அந்த 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இவங்க பொதுவாக டிபெண்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க. இந்த மிடில் ஏஜ் குரூப்பாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இண்டிபெண்ட் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீப்புள்னு நமக்கு சொல்கிறாங்க. தென் கம்ஸ் செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல் பாப்புலேஷன். பாலின விகிதம் அது எதை சொல்கிறது அப்படின்னா 1000 ஆண்களுக்கு உண்டான பெண்களோட விகிதத்தை நாம் செக்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் 2011 சென்சஸ் கணக்கெடுப்பின்படி த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் த கண்ட்ரி இஸ் 940 ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறோம், 940 பெண்கள் இருக்கிறோம். திஸ் சஜஸ்ட் தட் த சைஸ் ஆஃப் ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் லோயர் தேன் மேல்ஸ். இதுலேருந்து என்ன தெரியுது, பெண்களோட லெவல் அளவு கம்மியாக இருக்குது. இட் இஸ் 1084 இன் கேரளா. ஆனால் கேரளாவில் 1000க்கு 1084 லேடிஸ் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் 1038 இன் புதுச்சேரியில் 1000க்கு 1038 ஃபீமேல் இருக்கிறாங்க. The lowest sex ratio is recorded in the Union Territory of Daman and Diu. Then literacy rate, கல்வி அறிவு விகிதம், எழுத்தறிவு விகிதம். The people who are able to read and write are known as illiterates. யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுதோ அவங்களெல்லாம் நாம் லிட்ரேட் பீப்புள்னு சொல்கிறோம். We are all literates இல்லையா. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் பீப்புள். ஒரு மனுஷங்களை குவாலிட்டி பண்ணுறதுக்கு லிட்ரஸி ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. The percentage of literate people to the total population is termed as literacy rate. There has been a steady improvement in the literacy levels in India. இந்தியாவில் literacy rate level எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. India's literacy rate as per 2011 census is 74.4%. From this, the literacy rate of the male is 82.14 and the female is 46%. இது எதை சொல்லுது, இன்னும் ஒரு கேப் இருக்குது. there is a vast gap between the male and female literacy rates. then இதில் வந்து கேரளா ranks first in the country with the literacy rate of 93.91%. இந்தியாவிலேயே கேரளாவில் தான் எல்லாருமே வெல் எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. அங்கே எவ்வளோ லிட்ரஸி ரேட் இருக்குது, 93.9%. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் யூனியன் டெரிட்டரி லக்ஷதீப், இங்கே வந்து 92.28%. The lowest literacy rate is found in பீகார். மிக குறைந்த அளவில் கல்வியறிவு பெற்ற மாநிலம் எதுவாக இருக்குது, பீகார். தென் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், தொழில்சார் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு the economically active part of a country's population is enumerated during the census operations and stated as workers. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக பெறக்கூடிய தகவல் அடிப்படையில் பொருளாதார நடவடிக்கைகளை யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க்கர்ஸ் ஆர் பிளேடு இன்டு 3 கேட்டகரிஸ், 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெயின் ஒர்க்கர்ஸ், செகண்ட் மார்ஜினல் ஒர்க்கர்ஸ், தேர்டு நான் ஒர்க்கர்ஸ். இப்போ மெயின் ஒர்க்கர்ஸ் அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னாக்கா, the people who worked for the major part of the preceding year at least 6 months or 183 days, டோட்டலாக 365 டேஸில் 183, தட் இஸ் 6 மாதம் அவங்களுக்கு கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள மெயின் ஒர்க்கர்னு சொல்கிறோம். செகண்ட் கேட்டகரி மார்ஜினல் ஒர்க்கர்ஸ்.
இவங்க வந்து recorded as the main workers. These who worked for less than 6 months are recorded as the marginal workers. 6 மாதத்துக்கு குறைவாக வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள நம்ம மார்ஜினல் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் எந்த பீப்புளால் எந்த இன்கமும் ஏர்ன் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நாம் நான் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறோம். The people who have not worked at all comes அண்டர் த நான் ஒர்க்கர்ஸ். வேலையே செய்யாத மக்களை நாம் தொழிலாளர் அல்லாதோர் நான் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் கம்ஸ் பாப்புலேஷன் டைனமிக்ஸ், மக்கள் தொகை இயக்கவியல். Human population dynamics is a field that tracks factors related to changes in the size of population and its characteristics. Predicting population changes is an important aspect of population studies. அதாவது மக்கள் தொகை இயக்கவியல் அப்படிங்கிறது மக்கள் தொகை அளவு, அதனோட பண்பு மாற்றங்கள் தொடர்பான காரணிகள் குறித்து கற்கக்கூடிய ஒரு துறைன்னு சொல்கிறோம். ஃப்யூச்சரில் மக்கள் தொகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த மக்கள் தொகை ஆய்வோடைய ஒரு முக்கியமான டார்கெட். தென் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன், மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நாம் ஃபேஸ் பண்ணுறோம். In India, growing pressure of population on resource base created many socio-economic, cultural, political, ecological and environmental problems. எல்லா சைட்லையுமே என்ன ஆகுது, ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. The population problems are vary in space and time and differ from region to region. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுல இடத்துக்கேனா என்ன ஆகுது, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. Some of the major issues created by the overpopulation in our country are, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா, ஓவர் க்ரௌடிங், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அதிகமான மக்கள் தொகை. தென் அன்எம்ப்ளாய்மெண்ட், நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொன்னேன் இல்லையா, 10 பேர் வேலை செய்கிற இடத்துல 20 பேர் வேலை செய்வாங்க, அல்லது தகுதிக்கேற்ற வேலை இல்லாமல் இருக்கும். இதை நாம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். தென் லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களோட வாழ்க்கை தரம் ரொம்ப குறைவானதாக இருக்கும். மால் நியூட்ரிஷன், மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸஸ், அக்ரிகல்ச்சரலையும் நேச்சுரல் ரிசோர்ஸையும் அவங்க நல்ல விதமாக என்ன செய்ய மாட்டாங்க, யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. தென் அன்ஹெல்தி என்விரான்மெண்ட், இதெல்லாம் ஓவர் பாப்புலேஷனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் அர்பனைசேஷன் அப்படின்னா the process of society's transformation from rural to urban is known as urbanization. அதாவது கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை நாம் அர்பனைசேஷன்னு சொல்கிறோம். அர்பனைசேஷன் இன் இந்தியா, the level of urbanization is measured in terms of percentage of urban population. இதை நகர்ப்புற மக்கள் தொகையோட சதவீதத்தினோட அடிப்படையில் தான் நகரமயமாக்கல் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. எவ்வளோ பீப்புள் அர்பனுக்கு கிராமங்களை விட்டு சிட்டிக்கு வந்திருக்கிறாங்க, அந்த பர்சன்டேஜை வச்சு நம்ம அர்பனைசேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பர்சன்டேஜில் சொல்கிறோம். கோவா இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட், ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் த லீஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். இந்தியாவிலேயே மோஸ்ட் அர்பனைஸ்ட் எது, கோவா, லீஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ். அமாங் த யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் டெல்லி வந்து மோஸ்ட்டு, சண்டிகர் வந்து லீஸ்ட். அமாங் த மேஜர் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு கண்டினியூஸ் டு பி த செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். தமிழ்நாடு வந்து செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டாக இருக்குது, கோவாக்கு அடுத்தது. தென் அர்பன் பாப்புலேஷன் ஃபாலோடு பை கேரளா அண்ட் மகாராஷ்டிரா. தமிழ்நாடு வந்து செகண்டில், தென் கேரளா, தென் மகாராஷ்டிரா. இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷனால் என்னென்ன தாக்கங்கள் இருக்குது. Urbanization and population concentration go hand in hand and are closely related to each other. Urbanizationும் over populationும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. Rural to urban migration leads to population explosion in urban areas. கிராமங்கள்லேருந்து நகரப்புறங்களுக்கு மக்கள் மாறுறதுனால அங்கே பாப்புலேஷன் என்ன ஆகுது, எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. Metropolitan cities like Mumbai, Kolkata and Delhi have more population than that can accommodate. இந்த பகுதிகளில் மக்கள் தொகையோட அளவு என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. தென் the following are the major problems of urbanization in India. இந்தியாவில் அர்பனைசேஷனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நாம் ஃபேஸ் பண்ணுறோம். இட் கிரியேட்ஸ் அர்பன் ஸ்ப்ரால், நகர விரிவாக்கத்தை உருவாக்குது. தென் இட் மேக்ஸ் ஓவர் க்ரௌடிங் இன் அர்பன் சென்டர்ஸ், நகர்ப்புறங்களில் மக்கள் நெருக்கடியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இட் லீட்ஸ் டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் இன் அர்பன் ஏரியாஸ், நகர்ப்புறங்களில் குடியிருப்பு பற்றாக்குறை, வீடுகள் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். தென் இட் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம்ஸ், ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஸ்லம்ஸ் ஏரியா உருவாகும். அந்த ஊரோடைய ஒதுக்குப்புறத்தில் ஸ்லம்ஸ் கொஞ்சம் சின்னதாக குடிசை போட்டு மக்கள் வசிக்க ஆரம்பிப்பாங்க. இட் இன்க்ரீசஸ் டிராஃபிக்
கன்ஜெஷன் இன் சிட்டிஸ், அதாவது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். இட் கிரியேட்ஸ் வாட்டர் ஸ்கர்சிட்டி உருவாகும். ட்ரைனேஜ் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ப்ராப்ளம் ஆஃப் சாலிட் வேஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது வடிகால் பிரச்சனையை உருவாக்கும். திடக்கழிவு மேலாண்மை அது அதிகமாக்கும். அட் லாஸ்ட் இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் கிரைம். எல்லாத்துக்கும் மேலே பணம் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதை சம்பாதிக்கிறதுக்காக தான் கிராமங்கள்லேருந்து மக்கள் நகர்ப்புறத்துக்கு வராங்க. அவங்களால ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்ய முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது குற்றங்கள் புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ க்ரைம் லெவல் ஹஸ் டு பி இன்க்ரீஸ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த சாப்டர், இந்த இன்னைக்குள்ள கிளாஸ் ஓவர். நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.